கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் கேரளா இயற்கையான அழகு, அமைதியான உப்பங்கழிகள், தேயிலை தோட்ட மலைகள் மற்றும் கடற்கரைகளுக்கு பெயர் பெற்றது. மூணாறு மலைப்பகுதிகள், ஆலப்புழா, உப்பங்கழிகள், வர்க்கலா கடற்கரை, வயநாடு காடுகள் ஆகியவை கடவுள் விரும்பும் இடங்களாக போற்றப்படுகின்றன. கேரளாவில் ஒவ்வொரு இடமும் மூச்சடைக்க வைக்கும் ரம்மியம்தான். நிலத்தின் மூலை முடுக்கிலும் வளைந்து செல்லும் அமைதியான ஓடைகள், நிலப்பரப்புகள், சூரியன் முத்தமிட்ட மலைவாசஸ்தலங்கள், நீல நிற நீர் நிறைந்த அழகிய கடற்கரைகள், இன்னும் அல்ல முடியாத அளவுக்கு இயற்கை அழகுகள் கேரளா முழுவதும் கொட்டி கிடக்கின்றன. பழங்காலத்தில் அரிசி, மசாலா பொருட்களை ஏற்றி சென்ற கெட்டு வள்ளம் எனப்படும் பாரம்பரிய படகுகள் இன்று ஆடம்பரமான சுற்றுலா படகு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. ஆலப்புழா மற்றும் குமரகம் உப்பங்கழிகளில் தென்னை மரங்கள் மற்றும் நெல் வயல்கள் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் பாதையில் நிதான பயணம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்தியா முழுக்க சுற்றுலா பயணம் மேற்கொண்ட ரஷ்ய பயணி அமீனா ஃபைன்ஸ் கேரளாவை கண்டு மெய்மறந்து போயுள்ளார். உண்மையாகவே இது கடவுளின் தேசம்தான் என பதிவிட்ட பதிவு சில நிமிடங்களிலேயே சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது.